அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில்பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கு மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தார் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதர்மன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருக்கிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் கொண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி என்று சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இட பார்வையாக உள்ளது. இந்த மாதம் எல்லா வகையிலுமே விருச்சிக ராசிகளுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் அமைய இருக்கிறது. சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வருவார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையிலும் விரிவாக்கம் செய்வார். கையில் எடுத்த காரியத்தில் வெற்றி வாகை சூட முடியும். உங்களுக்கு மறைமுகமாக பல எதிரிகள் இருந்தாலும் அவர்களை சமாளித்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய முக்கியமான பொருட்கள் ஒரு சில இந்த தை மாதத்திலே உங்களை விட்டு விலகிச் செல்ல, அதாவது துளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே முக்கியமான ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான அந்த அது சம்பந்தமான அந்த கார்டுகள் எல்லாத்தையுமே கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேசும் வார்த்தைகளில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஆதாயமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அவசரப்படுகிறீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செயலில் உங்களுடைய அவசரம் உங்களை அளிக்கும். எனவே எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருக்கவும். உங்கள் அருமை பெருமையை புரிந்து கொண்டு பலரும் உங்களை நாடி வருவர். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் உங்களுக்கு உண்டு. உற்சாகம் கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டை புதுப்பிக்கவோ அல்லது வீடு மாற்றிச் செல்லவோ வேண்டியிருக்கும். உங்களுடைய குடும்ப பாரம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். கணவன் மனைவிக்கு நல்ல புரிதல் இருக்கும். தேவையில்லாமல் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், செல்லாதீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய வீடு, இதை தவிர தேவையில்லாத பயணம் வேண்டாம். அலைச்சல்களை குறைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இந்த தை மாதத்திலே புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 2 சக்கர வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல சிறப்பு காத்திருக்கிறது. பஞ்சமி திதியிலே வராகி அம்மனை வழிபட்டு நீங்கள் இந்த தை மாத முழு பலனையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜனவரி மாதம் 22, 23, 24, 25 உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரை இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளவும். நன்றி.